இந்த சூரர்கள் எல்லாம் காட்டுறாங்க. இப்போ கோயிலுக்கு வர்றீங்க, அங்கே கோயிலில் சுவாமிக்கு முன்னாடி வாகனம் இருக்கு. வாகனத்துக்கு முன்னாடி ஒரு பலிபீடம் வச்சிருக்கிறாங்க. ஆடு, கோழி, நம்மளை எதிர்த்து பேசாத எந்த மிருகமாக இருந்தாலும் வெட்டலாம் அப்படின்னு வெட்டுவதற்காக அல்ல. பலிபீடம் என்பது எதற்காக வந்துச்சுன்னா, ஆணவம், கண்மம், மாயைன்னு 3 மலங்கள் இருக்கு. ஆணவம்னா நான் தான் பெரிய ஆளு, கண்மம் அப்படின்னு சொன்னா பேராசை, மாயைனா இதுதான் உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய தன்மை. இந்த 3ம் இல்லாமல் போகணும். கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பை கழட்டி விட்ட மாதிரி தன்னுடைய பதவி, பணம், நான் பெரிய ஆளு, நான் தர்மகர்த்தா, நான் எல்லாத்தையும் செருப்போட விட்டுறணும். கோயிலுக்கு வரும்போது நான் பிச்சைக்காரன். எல்லாருமே ஒரு வகையில் கோயிலுக்கு வெளியே இருக்கிறவங்க தான் பிச்சைக்காரங்களும் கிடையாது, கோயிலுக்குள்ள போகக்கூடிய நம்மளும் பிச்சைக்காரன் தான். ஆனா என்ன, அவங்களை விட ஒரு படி நம்மளை மேல வச்சிருக்காங்க முருகப்பெருமான். ஏன்னு கேட்டா, யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மளை பிச்சை எடுக்க விடாம உள்ள வந்து என்கிட்ட பிச்சை எடுறான்னு விட்டுருக்காருல்ல, அது போதும். அதனால உள்ளே போகிற போது நான் என்கின்ற எண்ணம், எனக்கு என்கின்ற ஆசை இல்லாமல் போகணும். இதைத்தான் அந்த ஆணவம், கண்மம், மாயை வெளிப்படுத்துகிறது. உள்ளே போகிற போதே ஆணவம், கண்மை, மாயை விட்டுட்டு போவதற்காகத்தான் பலிபீடத்தை வச்சிருக்காங்க. இனிமேல் பலிபீடத்தை பார்த்தா கோழி, ஆடு இந்த ஞாபகம் வரக்கூடாது. நம்முடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நான் அப்படிங்கிற அகந்தை, இதை விட்டுறணும். அப்படி இருந்தால் போதும். அதுதான் ஆணவம், கண்மம், மாயைங்கிறது. இதற்காக, இதை காட்டுவதற்காக தான் திருச்செந்தூர்ல சூரர்கள் வந்து சம்ஹாரம் செய்வது. சூரர்கள் யாருமே கிடையாது, நம்ம தான். நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயைதான் சூரன். சூர சம்ஹாரம் என்பது நம்ம மனசுக்குள்ள நடக்கணும். வெளியே நடப்பதை காட்டிலும் உள்ளே நடக்க வேண்டும். அதுதான் சூர சம்ஹாரம். அதுதான் ஆணவம், கண்மம், மாயைங்கிறது. நன்றியா கனகராஜையா. கனகமான